அடுத்த நாள் காலையில் தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனுஷ் இப்படி ஒன்று நடக்குது, அதை வந்து நான் 2 விதமாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, ஐ கேன் செட் இட் அப் இன் த வேர்ல்டு வட சென்னை. இன்னொன்று, அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக பண்ணவும் என்னால் முடியும். 2த்துல எது வேணால் பண்ணலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, பிகாஸ் நீங்கள் தான் வந்து காப்பிரைட் ஓனர் ஆஃப் வட சென்னை வேர்ல்டு அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே. உங்களுக்கு வட சென்னை வேர்ல்டில் பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னா நீங்கள் அதை பண்ணுங்கள், எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் வந்து டீமில் பேசிடுறேன், உடனே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ஓசி கொடுத்துறோம் சார், பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்போவே சொல்லிட்டார். நம்மளோட நெக்ஸ்ட் ஃபில்ம் வந்து தானு சார் ப்ரொடியூஸ் பண்ணி சிம்பு நடிக்க போகிறாரு. அதுதான் நெக்ஸ்ட் ஃபில்ம் நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர். வாடிவாசல் வந்து ஆஸ் ஆல்வேஸ் நம்ம ரைட்டிங்கில் இருக்கிற டிலே ஆலையும் கொஞ்சம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் நம்ம சேஃப்டிக்காக, ஆர்டிஸ்டோடைய சேஃப்டிக்காக, எல்லாருடைய சேஃப்டிக்காகவும், அனிமல் சேஃப்டிக்காகவும் இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கிறதால ரொம்ப நாள் வெயிட் பண்ண முடியல அப்படின்றதால வி தாட் இப்படி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானு சார் தான் வந்து சொன்னார். சிம்புவோட மீட் பண்ணி பேசுகிறீங்களான்னு கேட்டார். நான் சரின்னு சொன்னேன். உடனே மீட் பண்ணோம். வித்தின் லைக் ஃபியூ ஹவர்ஸ் இட் கால் எவ்ரிதிங் ஃபெல் இன் பிளேஸ். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு நான் சொன்னது என்னன்னா, இப்போ பண்ண போகிறது வந்து நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது, அதையும் கிளியர் பண்ணுன்றதுக்காக தான். இது வந்து வட சென்னை 2 வா இருக்குமா அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. இது வட சென்னை 2 கிடையாது. வட சென்னை 2 அப்படின்றது வந்து அன்பு நிகழ்ச்சி தான். தனுஷ் நடிக்கிறது தான் வட சென்னை 2 இருக்கும். இது கிடையாது. பட் திஸ் இஸ் ஆல்சோ செட் இன் த வேர்ல்ட் ஆஃப் வட சென்னை, which means அந்த வேர்ல்டு, அந்த கேரக்டர்ஸ், அதில் இருக்கிற சில ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமும் இந்த கதைக்குள்ளேயும் இருக்கும். அண்ட் திஸ் வில் ஆல்சோ பி இன் த சிமிலர் டைம் லைன்ஸ். அதே டைம் லைனில் இருக்கக்கூடிய ஒரு கதையாக இருக்கும். தனுஷ் தான் வட சென்னை படத்தோட ப்ரொடியூசர், which means he's the IP owner of Vada Chennai film, plot, characters, prequel, sequel, spin-offs, whatever comes out of those characters. நீங்க காமிக் புக் பண்ணாலும் அவர் தான் வந்து அதுக்கு IP ரைட் ஹோல்டர். ஸோ ஒரு காப்பிரைட் ஓனர் வந்து அவருடைய காப்பிரைட்டட் மெட்டீரியலை இன்னொருத்தர் பயன்படுத்துறதுக்கு பணம் கொடுங்கன்னு கேட்கறது லீகலி ரைட், மாரலி ரைட், எல்லாமே கரெக்ட். அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவாவோ வில்லிஃபை பண்ணியோ பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அட் த சேம் டைம் உண்மை என்னன்னா, நான் வந்து நானு, தானு சார், சிம்பு 3 பேரும் சந்திச்ச அன்னைக்கே வந்து, அன்னைக்கு இல்லை, அடுத்த நாள் காலையில் தனுஷ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தனுஷ் இப்படி ஒன்று நடக்குது, அதை வந்து நான் 2 விதமாக பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஒன்று, ஐ கேன் செட் இட் அப் இன் த வேர்ல்டு வட சென்னை. இன்னொன்று, அது இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபில்மாக பண்ணவும் என்னால் முடியும். 2த்துல எது வேணால் பண்ணலாம். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ, பிகாஸ் நீங்கள் தான் வந்து காப்பிரைட் ஓனர் ஆஃப் வட சென்னை வேர்ல்டு அண்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னது என்னன்னா, சார் நீங்கள் அப்படிலாம் நினைக்காதீங்க, உங்களுக்கு கிரியேட்டிவாக என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்க. நான் வந்து இங்க டீம்ல பேசிடுறேன் சார், உங்களுக்கு வட சென்னை வேர்ல்டுல பண்றது கரெக்டா இருக்கும்னா நீங்க அதை பண்ணுங்க, எனக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. நான் வந்து டீம்ல பேசிடுறேன், உடனே வந்து நாங்க எங்க சைட்ல இருந்து என்ஓசி கொடுத்துறோம் சார், பணம்லாம் ஒன்றும் வேண்டாம் சார்னு அப்பவே சொல்லிட்டார். பட் எனக்கு என்னன்னா, நான் என்னோட போன்ல வந்து யூடியூப் வச்சுக்கிறது இல்லை. நான் ஒரு யூடியூப் அடிக்ட், சும்மா எப்போ பார்த்தாலும் அதை பார்த்துட்டே இருப்பேன்றதால அதுலேருந்து யூடியூப் வந்து ஃபோன்லேருந்து எடுத்துட்டேன், லேப்டாப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒன்ஸ் இன் 2 days 3 days அந்த மாதிரி பார்ப்பேன். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது ஐ காட் லாட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் தம்ப்நெயில்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருந்தது. ஐ டிட் நாட் லைக் பீப்புள்
டாக்கிங் சச் திங்ஸ் அபவுட் அஸ். இப்போ தனுஷை பற்றியோ என்னை பற்றியோ அல்லது இந்த படத்தை பற்றியோ அப்படியெல்லாம் பேசுறது வந்து ஐ டென்ட் லைக். ஸோ ஐ தாட் ஐ ஷுட் கிளாரிஃபை ஃபியூ திங்ஸ். தனுஷ்க்கும் எனக்குமான ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி ஒரு 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 இன்சிடென்ட்லேயோ அல்லது ஒரு ஒரு படத்துலேயோ மாறக்கூடிய அல்லது பாதிப்பு உள்ளாகக்கூடிய ஒன்று கிடையாது. அண்ட் அவர் வந்து ஹீ வில் நெவர் disrupt the creative flow that I have. அதுதான் வந்து அவர் எப்பவுமே சொல்றாரு, சார் யூ மேக் ஷூர் தட் யூ கீப் யுவர் செல்ஃப் கிளியர். உங்க ஹெட் ஸ்பேஸை நல்லா வச்சுக்கோங்க சார். தட் இஸ் வாட் ஐ வாண்ட். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு ஃபினான்ஷியல் ப்ரெஷர் வந்தப்போ he made sure that I got some financial support from a producer. ஒரு அட்வான்ஸாக எனக்கு நான் வாங்கிக்கிறதுக்கு அவர் எனக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ why I'm saying that is, இது வந்து just to say that Dhanush is someone who will never disturb me. அதே நேரத்தில் நான் சிம்புவோட படம் பண்ணுறேன்னு சொன்னப்போ he said, சார் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவருக்குமே இது வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்க கூட வேலை செய்யறதுக்கு அப்படின்னு தான் சொல்லி சொன்னார். அண்ட் சிம்பு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி he came and met me. அப்போ அவர் என்ன சொன்னார்னா, பிரதர் தனுஷ் சாருக்கு ஏதோ இந்த மாதிரி இருக்கு, அங்கங்க நியூஸ்லாம் பார்க்குறேனே. Don't forget to compare IDV when looking at car insurance premiums. Acco offers excellent IDV. தனுஷ் சாருக்கு ஏதோ இந்த மாதிரி இருக்கு, அங்கங்க நியூஸ்லாம் பார்க்குறேனே, நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அது பண்ணுங்க. இது வந்து இஃப் யூ ஃபீல் தட் வட சென்னை வேர்ல்டுக்குள்ளே இது இருக்கணும்னாலும் பண்ணுங்க, இல்லை ஒரு ஸ்டாண்டலோன் ஃபில்மாக நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணுங்க. ஐ எம் ஓகே வித் எவ்ரி திங். அதை சொல்ல தான் வந்தேன். உங்களுக்கும் தனுஷருக்குமான அந்த அக்ரிமெண்ட் அரேஞ்ச்மெண்ட் அது வந்து டிஸ்டர்ப்ட் ஆகாத வகையில் நீங்கள் எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சொன்னார். ஸோ போத் ஆஃப் தெம் ரெஸ்பெக்ட் ஈச் அதர் அண்ட் both of them are ready to give me the space to be myself and express myself. And என் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஒரு விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி என்னை செய்ய வைக்க முடியாதுன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ nobody tries to do that. And அதுக்கு வந்து சும்மா வெறும் ரொம்ப அடமெண்ட்டான ஒரு ஆள் நம்ம அப்படின்ற அந்த மாதிரியான அர்த்தத்தில் கிடையாது. ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அவ்வளோ கன்விக்ஷனோட அவ்வளோ கமிட்மெண்ட்டோட பண்ணுறோன்னும் போது அவங்க வந்து they don't want to dissuade me from what I want to do. And இதுதான் நம்ம இந்த நெக்ஸ்ட் ஒரு 10 months 12 months 14 months 16 months whatever it is, அதுக்கு நம்மளுடைய இவ்வளோ அந்த டைமுக்கு நம்மளோட கிரியேட்டிவ் இதாக இருக்க போகுது அப்படின்னும் போது அதுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணி தர்றதுக்கு தான் கூட இருக்கிற எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கணும்னு விரும்புகிற ஆட்களில் தனுஷ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பர்சன். ரைட் ஃப்ரம் த பிகினிங் லைக் நான் வந்து பொல்லாதவனுக்கு முன்னாடியே கூட சொல்கிறேன், அது ஒரு கணக்காலமில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண டைம்ஸ்லேருந்து தனுஷ் இஸ் பீன் வெரி சப்போர்ட்டிவ் இன் ஆல் தீஸ் ஃபில்ம்ஸ் தட் ஐ ஹவ் மேட். He's always had something or other to do with the films that I have made. ஒன்று அவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, இல்லை ப்ரொடியூஸ் பண்ணலை, இது எதுவுமே இல்லைன்னா he has sung for me. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் he is wanted to be part of whatever that I have done. அதுக்கு காரணம் வந்து everybody around me believes that what I'm trying to do is the best thing for me at that point in time.